கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் கடந்த நாட்களெல்லாம் பாதுகாத்து இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா? இந்த மாதம் முழுவதும் நன்மையாகவே போயிட்டு நம்புகிறேன் இல்லையா? ஆமாம். கர்த்தர் நம்முடைய ஞானத்தினால் அல்ல, நம்முடைய உண்மையினாலே, நம்முடைய விசுவாசத்தினால் அல்ல, அவருடைய உண்மையினாலே இல்லையா, நம்முடைய நீதியினால் நிமித்தமாக அவருடைய ஆலோசனை நம்மை பாதுகாத்து வருகிறார். அந்தபடியே கர்த்தர் நம்மை நம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். தேவ சமூகத்துக்கு வருவதற்கு என்ன தடை வந்தால் போகிறோம்? நம்ம உள்ள சமாதானம்லாம் வர முடியாது இல்லையா? அநேக தேவ சமூகத்துக்கு வராதுக்கு பல காரணம் சொல்லுவாங்க. அநேகமாக நமக்குள்ள அந்த காரணம் இருக்கும். யாராயிலும் நமக்கு ஆராதனை போகிறதுக்கு தடை உண்டாகக்கூடாது, வேத வாசிக்க தடை உண்டாகக்கூடாது, ஜெபம் பண்ணுறதுக்கு தடை உண்டாகக்கூடாது இல்லையா? அவரை வசனத்தை தியானிக்கிறதுக்கு தடை உண்டாகக்கூடாது. ஜெபம் பண்ணுறோமா இல்லையா? ஒரு முறை நான் சண்டே சர்ச்சுக்கு போக முடியல, ஆஃபீஸ் வேலை வந்துடுச்சு, நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டோம், டே ஷிஃப்ட் போட்டாங்க. அப்போது போயிட்டு நம்ப மாட்டீங்க, அழுதேன். எப்படி அழுதேன்? தனியாக தான் அங்கே ஆஃபீஸில் தனியாக தான் இருக்கணும். அது ஜென்ரேட்டர் 2 ஜென்ரேட்டர் இது பண்ணணும், அதுக்கு பேரல் ஓட்டிட்டு உட்காந்தா போகிறோம். அப்போது நான் அந்த சர்ச்சுக்கு போக முடியலன்னு அழுதேன். அப்போ டிரான்ஸ்லேட்டர் இல்லை, நான் விசுவாசி தான். அப்போது சர்ச்சுக்கு போக முடியலேன்னு அழுதேன் ஆண்டவர்கிட்ட. ஆமாம், அழுதேன், வர்ச்சுவலாக அழுதேன். ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்து அப்புறம் கர்த்தர் சொன்னார், இல்லை ஒரு பெரிய புயலுக்கு பின்னால் ஒரு சமாதானத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னார். அப்போது லைட் ப்ராப்ளம் தான் சரி. அப்போது நம்முடைய ஜீவியத்தில் குழப்பம் வரும்போது கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு புயலுக்கு பின்னால் ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும், சமாதானம் உண்டாயிருக்கும் இல்லையா? அதெல்லாம் கவலைப்படாது அப்படின்னாரு. அப்போது சந்தோஷமாக வந்துட்டேன் வீட்டுக்கு. வந்தால் அன்றைக்கி தான் இவர் பரிசா பெற்றார். யார் வந்து அன்றைக்கி தான் நான் எல்லாம் போராடிக்கிட்டு வந்தேன். அதை பாருங்கள், ஒரு விசுவாசி சிக்கா இருந்தான், 7 விசுவாசி, சின்ன பையன். எங்கள் அண்ணா என் பெரிய பையன் வயசு இருக்கும்போது என்னோட கொஞ்சம் பெரியவனாக இருப்பான். அவனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வரும்போது ஆஃபீஸ் பேக் எடுத்துன்னு வந்தேன். வரும்போது அவனை பார்த்து நான் கொடுத்து வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து ஹெல்ப் பண்ண போனேன். ஹெல்ப் பண்ண போயிட்டு போகலான்னா பேக்கை பக்கத்து ஸ்கூட்டரில் வச்சு என் ஸ்கூட்டர் எடுத்தேன். அப்படியே வந்துட்டேன். எப்படி ஸ்கூட்டரில் பக்கத்து ஸ்கூட்டர் வச்சு ஸ்டாண்டில் பக்கத்து ஸ்கூட்டர் வச்சுட்டு இதுலேருந்து வந்துட்டேன். இங்கே போய் எடுக்கும்போது பேக் எடுத்து காசு இருக்கலான்னு பார்க்குறேன், பேக் அங்கே இருக்கு ஞாபகம் வந்தது. அப்புறம் ஓடி போய் எடுத்தால் எங்கே 20 மினிட்ஸ் ஆகிருக்கும், யாரும் எடுக்கலை, அப்படியே இருந்தது. சரி எடுத்துட்டு வந்தேன். அவரை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு மேலே படுத்துட்டேன். மேலே படுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இவங்கெல்லாம் கீழே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் மட்டும் மேலே போயிட்டு ரொம்பலாம் சாத்திட்டு ஜெபம் பண்ணேன். பயங்கரமாக ஜெபம் பண்ணேன், ரொம்பலாம் ஜெபம் பண்ணேன். சும்மா ஒரு அபிஷேகம்னா அப்படி ஒரு அபிஷேகம். சும்மா சர்ச்சுக்கு போகல நிற்கும், எங்கே இருக்கிறேன், இங்கே இருந்தேன். அதுக்கு பதிலாக ரெட்டிப்பான ஒரு சந்தோஷம். நான் கட்டிலே கூட இருக்கல, ஒரு அடி 6 அடி மேலே போன மாதிரி இருந்தது எனக்கு. அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்பாடா என்ன விதவிதமான சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சிட்டேன். அப்போது என் வந்து அப்பா நான் பரிசாய் பெற்றப்பான்னு சொல்லிட்டு வந்தான். என்னடா எப்படின்னா சண்டே ஸ்கூல் ஜெபம் பண்ணாங்கல்ல, அப்போ ஜெபம் பண்ணும்போது எனக்கு மட்டும்தான், அவனுக்கு மட்டும்தான் வந்தது, வேறு எல்லாருக்கும் வரல. எல்லாரும் சிபிஎத்தை தெரியல உங்களுக்கு, சில கூட்டத்தில் எல்லோரும் அபிஷேகம் தெரிஞ்சு எல்லாம் நினைஞ்சிருவாங்க இல்லையா? புதுசாக கூட நினைஞ்சிருவாங்க, இல்லை தெரியாக கூட இருக்கலாம், சரியில்லாமலும் கூட இருக்கலாம். ஆனால் இவனுக்கு தனியாக தான் இருந்துருவார் அபிஷேகத்தான். ஒரே சந்தோஷம் இருக்குது. பாருங்கள், கர்த்தர் நடத்துகிற வழிகள் வினோதமானவைகள், அதனால சகலம் அவராலே உண்டாயிருக்கிறது, நம்முடைய உண்மையினால் அல்ல. அன்றைக்கி நான் ஆராதனைக்கு போகல, என்ன செய்யலை, ஆராதனைக்கு போகல. ஆனால் அதுக்கு அழுதுனால கர்த்தர் பண்ணார், சந்தோஷத்தை கட்டளையிட்டார். அன்னைக்கு நான் வரல, ஆராதனை போக முடியலன்னு சொல்லிட்டு துக்கப்பட்டேன் இல்லையா? அதே மாதிரி நம்ம ஆராதனை போக முடியலன்னு துக்கப்பட்டா கர்த்தர் என் நிமித்தமாக துக்கப்பட்டார், அதை சந்தோஷமாக மாற்றுவார். நம்ம காசுல துக்கப்பட்டா காசு தர மாட்டார். எனக்கு புகழ் இல்லைன்னு வருத்தப்பட்டால் கர்த்தர் புகழ் தர மாட்டார். என் கர்த்தர் நிமித்தமாக துக்கப்பட்டால் அது சந்தோஷமாக மாறும். எப்படி கர்த்தர் நிமித்தமாக துக்கப்பட்டால் அது சந்தோஷமாக மாறும். ஆனால் அப்படினால இந்த நாட்களில் நம்ம அநேகருக்கு கர்த்தருடைய உண்மையை அறிந்து கொள்ளும்படி வாஞ்ச இல்லை. இருந்தாக்கா ஒன்று வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார், அவர் உண்மையை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அப்போ விசுவாசம் பலப்படும், அப்போ தைரியமாக இருக்கும். ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் உலகத்தார போல் இருக்கவே மாட்டோம். உலகத்தார மாதிரி இருக்கவே மாட்டோம், இருக்கவே கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம யாரும் இல்லை, உலகத்தார் அல்ல. அப்படித்தானே இயேசு சொன்னாரு. நானா சொன்னேன்? இயேசு என்ன சொன்னாரு? உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார். நான் வார்த்தையை கொடுத்தேன், இப்பொழுது அவர்கள் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல என்று சொன்னார். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டா நாம் விசுவாசிகள் ஆயிடுறோம். கர்த்தருடைய வார்த்தை கொண்டா அவருடைய பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம். அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டால்
நாம உலகத்தார் அல்ல. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா உலகத்தாரா? உலகத்துக்கு அதிபதி யாரு? உலகத்தாரா இருக்கணுமா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணுமா? சாய்ஸ் தான், நம்ம சாய்ஸ் பண்றதுதான். அதெல்லாம் பார்க்க முடியுமா? 4 வீடு 4 கார் 4 பங்களா இருக்கணும்னா பிள்ளைங்களும் அமெரிக்காவில் படிக்கணும் இல்லை, அதெல்லாம் பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் ஏங்க வேண்டாம் பைபிளில் போட்டுருக்கா, அமெரிக்கா போனால் போட்டுருக்க பைபிளில். இதெல்லாம் பேசுகிற யாரு? உலக ஸ்நேகம் மிகுந்தபடினால் பேசுகிறான், தான் என்ற அகம்பாவம் அப்படிதான் பேசுகிறான். உலகத்தை தான் உயர்ந்திருக்க என்ன அர்த்தம்? நான் உயர்ந்திருக்கேன் என்ன அர்த்தம் சொல்லு பார்க்கலாம். நான் உயர்ந்திருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆமாம், நான் உயர்ந்திருக்கணும் நீங்களாம் கீழே இருக்கணும்னு அர்த்தம். அதான அர்த்தம்? நல்ல எண்ணமா அது? வெளியே அடிக்க மாட்டாங்க இல்லை இல்லையா? அப்படி தானே? அப்போது நான் உலகத்தானா இருந்தால் இப்படி தான் இருப்போம். ஆனால் நான் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் எல்லாரும் ஒன்றாக இருப்போம். எப்படி தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாக இருப்போம் எப்படி சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன்னா வசனம் சொல்லுதா? நம்மளாம் யாரை போல இருப்போம்? அப்புறம் என்ன? அவர் பார்த்தீங்களா வித்தியாசம் வச்சிருக்காரா? நம்மளை தெரிந்து கொண்ட தேவன் நம்மளை யார் போல போட்டு சொல்லியிருக்காரு? அவர் வித்தியாசம் பார்க்கணும். நாம தான் இங்கே பெரிய ஆளாக இருக்கணும், பாஸ்டர் ஆகணும், விசுவாசியாக இருக்கணும், நான் தீர்க்க தேசியாக இருக்கணும், மற்றவளாக இருக்கணும், நான் சோமணிக்கிறவனாக இருக்கணும், எல்லாம் வந்து கும்பிடு போட்டு இருக்கணும், காணிக்கை கொடுக்கணும்னு இருக்கிறான். இல்லை இல்லை, கர்த்தர் சொல்லி நம்மெல்லாம் தேவனை போல இருப்போம். நம்மெல்லாம் இயேசு போல மாறுவோம். ஆனால் முடிவிலே தேவனை போல இருப்போம். பூமியில் இருக்கும்போது இயேசு போல மாறுவோம், பல்லவத்துக்கு போகும்போது தேவனை போல இருப்போம் இல்லையா? ஏன்னா இயேசு எப்படி இருக்கிறாரு? அவருடைய மகிமையின் சாயலாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? பிதாவுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமா இருக்கிறார். யாரு? இயேசு. யாருடைய? பிதாவுடைய மகிமையின் பிரகாசம், பிதாவுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமா இருக்கிறார். அப்போ இயேசு எப்படி இருக்கிறாரு? பிதாவுடைய தன்மையுடையவராக இருக்கிறார். இயேசு எப்படி இருக்கிறார்? அவருடைய கிரியைகளினாலே பிதாவுடைய மகிமை வெளிப்படுத்துகிறவராக இருந்தார். அப்படியானால் நம்மையும் அவிதமாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார். நாம தான் நீ பெரியவனா நான் அவரும் எல்லாம் ஈக்குவலாக இருக்கின்றார். யாரு? தேவன். தேவன் என்ன சொல்றாரு? மனுஷன் என்ன மாதிரி இருக்கணுன்றார். நம்ம தான் நீ பாஸ்டராக இருந்தால் நான் விசுவாசி, நீ விசுவாசி இருந்தால் மூப்பரில் நீ அந்த சர்ச்சு கமிட்டி மெம்பர் பண்ணாங்கிட்டே சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் நான் கத்துன்னு சொன்னார் எல்லாரும் நம்ம போல இருக்குனார். ஏசுன்னு சொன்னார் நான் பரலோகத்துக்கு போகிறேன், அங்கே போனால் நான் ஒரு வீடு கட்டுவேன், என்ன என் பிரதான வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை எப்படி நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன். எப்படி? நான் பெரிய வீட்டில் இருப்பேன், நீங்க கீழே இருக்கணும் அப்படி சொல்லல. என்ன சொன்னாரு? நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படிக்கு நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுது. எவ்வளவு தூரம் தாழ்மையோட இருக்கிற பாருங்க. நம்மை உயர்த்தி தமக்கு ஈக்குவல் ஆக்கிக்கிறார் இல்லையா? நமக்கு அந்த புத்தி இருக்கா? நம்ம என்ன யாருக்கா முதல்ல பந்தி போட்டாங்கன்னா முதல்ல அவங்கள பண்ணிக்கிறாங்க. இல்லை 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 அப்படித்தானே? பந்தியில் கவனிச்சா எப்படி? ஆமாம், இலையில வித்தியாசம் பார்த்துருந்தேன் நான். இலையில போடும்போது பிரியாணி போட்டாங்கன்னா அவங்க பார்ப்பான், அந்த பக்கத்தை போட பார்ப்பான், அப்புறம் தனக்கு போட பார்ப்பான், அப்புறம் அடுத்த வேலையை பார்ப்பான். இதை பார்க்காம இருக்க மாட்டேன். என்னன்னா எவ்வளோ விழுந்து பார்க்கலான்னு இல்லை. ஆமாம், ஆனால் கர்த்தர் சொன்னார் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேயே நீங்களும் இருக்கும்படிக்கு இல்லை நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன். அவர் இடத்துல கூட ஒரே இடத்துல வச்சிருக்கிறார். சாயல்ல அவருடைய சாயலை வைத்திருக்கிறார், அவர் ரூபத்தின்படியே மாற்றுகிறார். அப்படியானால் இருக்கிற அழைத்திருக்கிற தேவன் யார் நம்மளை உருவாக்கணும்? அவர் தான் உருவாக்கணும். யார் உருவாக்கணும்? அவர் தான் உருவாக்கணும். அவர் உருவாக்க வேண்டுமானால் நாம் அவர் வழியில் நடக்க வேண்டும், அவர் போதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் போதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வியாக்கியானம் பண்ணக்கூடாது. கர்த்தர் வார்த்தையை வியாக்கியானம் பண்ண அறிவு இருக்கா நமக்கு? போதுமா? அறிவே கிடையாது. கொஞ்சம் போல சிட்டுக்குரிய அறிவு இல்லை இல்லையா? அதை வச்சுட்டு நம்ம என்னமோ பெரிய மூலமாக நினச்சிக்கிட்டு இருந்தால் ஐயோ போவோம் தான். நான் பைபிள் ஸ்கூல்லே படிக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு? பைபிள் ஸ்கூல் வாசலை கூட கால் வச்சுருக்கேன். ஆமாம், என் பையன் கூட ஏகப்பட்ட புஸ்தகம் வச்சுருப்பேன். எல்லாத்தையும் கேட்டான், இவ்வளோத்தையும் எதுக்கு வச்சுருக்கீங்கன்னு கேட்டான். இந்த என்ன கேட்டான்? இல்லைடா நான் வாங்குறேன் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். வா நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது அதை படித்து பிரசங்கம் பண்ணுறீங்களா? இல்லை. அப்புறம் எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் சயின்ஸில் கொடுத்துட்டான். எவ்வளோ புக்கு வாங்கி வச்சுருந்தேன்? ஏறக்குறைய 200 புக்கு. எவ்வளோ? 200 புக்கையும் கொண்டு போய் சயின்ஸில் கொடுத்து வந்துட்டான். இந்த சயின்ஸ் பில்டிங்கில் போய்ட்டு அந்த அது அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்த்து பால் விக்டர் பாலா அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டான். ரொம்ப சந்தோஷமா நான் 300 புக்கு வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். 2 புக்கு வந்துடுச்சு, பரவாயில்ல போதும், இந்த வருஷம் புக்கு வாங்கலே ஓட்டிக்கிறோம் அப்படின்னாங்களாம். பாருங்க, ஏன்னா கர்த்தர் நம்மை போதிக்கிறவராக இருக்கிறார்.
நமக்கு எதுவும் சொந்தமான ஒன்றும் இல்லை. நாம் அவருடைய கைக்குள்ள இருக்கிறோம். அவரை நடத்துகிறார். ஏன் அவர் நடத்த வேண்டும் என்றால், அவரை போல மாற்ற வேண்டுமானால் அவரை பற்றி அறிந்திருக்கிறோம் சொல்லணும், இல்லை அவரே நடத்த வேணும். யாருக்கு கர்த்தரை பற்றி முழுமையாக தெரியும்? என்ன பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, கொஞ்சம் தெரியும், கொஞ்சமா தெரியுங்க. அப்படி நினைக்கிறேன். அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அப்படிதான் இருக்க முடியும். எப்படியா கரெக்டாக சொல்ல முடியாது. மனுஷன் சரியா புரியலனாக்கா தேவனை புரிஞ்சு கொள்ள முடியுமா? அப்ப நம்ம தேவனை போல மாற்றணும். யார் மாற்றணும்? அவர் தான் மாற்றணும். அல்லேலூயா. அதுக்காகத்தான் கூடி வரும்போதெல்லாம் கர்த்தர் வசனத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் வார்த்தை தான் தேவனாய் இருக்கிறார். அந்த வார்த்தை அவர் பேசும் பொழுது அது தேவ சாயலை வெளிப்படுத்துகிறது, அவருடைய ரூபத்தை, அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. அந்தபடி நடக்கிற பொழுது நாம் அவரை போல மாறுகிறோம். அல்லேலூயா. எப்படி அவரை போல மாற வேணும்னா ஒரே வழிதான், வார்த்தை தான். ஏனென்றால் கர்த்தர் சகலவற்றை எப்படி உண்டாக்கினார்? வார்த்தையை கொண்டு உருவாக்கினார். அப்படித்தானே? என்ன சொன்ன? ஒன்று உண்டாக்கினார். என்ன சொன்னாரு? நன்றா இருந்ததுன்னு சொன்னார் இல்லையா? அப்படித்தானே? வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. And God called Israel at earth, and the gathering together of waters called he seas. And God saw that it was good. And God saw that it was good. God said that it was good. God saw that it was good. Okay. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பார்த்தீங்களா? நல்லது என்று கண்டார். அப்படியே ஒன்று முடிக்கும் போது நல்லது என்று கண்டார்னு ஒரு 18ஆம் வாசிங்க. 18. பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரைவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பார்த்தீங்களா? எல்லாம் நல்லது என்று கண்டார். இப்படித்தானே போட்டிருக்கு. வார்த்தையெல்லாம் உண்டா எல்லாம் எப்படி இப்படி விட்டாரா? வார்த்தையெல்லாம் உண்டாக்கினார். கரெக்ட். அவர் வாங்க கடைசியா 31ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாக இருந்தது. சாயங்காலமும் விடிய காலமும் ஆக்கி 6ஆம் நாள் ஆயிற்று. ஆமா, எல்லாவற்றையும் உண்டாக்கினதான் பார்த்தா நல்லது என்று கண்டார். நல்லது என்று கண்டார். மனுஷனை பார்த்தபோது நல்லது என்று கண்டான்னு சொல்லல. இல்ல, உண்டாக்கினார், வச்சுக்கன்னு சொன்னார். பூமியில் உண்டாக்கின எல்லாத்தையும் நீ வைத்துக்கொள்ள சொன்னார். ஆனா அவர் வார்த்தையினால் உண்டாக்கின எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார். ஏன் சொல்லலைன்னா கர்த்தர் என்ன சொல்லிக்கிறார்? 26ஆம் வசனம் 26ஆம் வசனம் வாசிங்க. அதுலயே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். நான் திரும்பி வாசிக்கிறேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷன் உண்டாக்குவோமாக என்று சொன்னார். நம்முடைய சாயலாகவும் நம்ம ரூபத்தின்படியே உண்டாக்குவோமா என்று சொன்னார். சொன்னார் தானே? 27ஆம் வசனத்தை என்ன பண்ணிக்க பாருங்க. 27ஆம் வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பாருங்க, இதுல முதல்ல சொன்னாரு தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி உண்டாக்குவோமாக என்று சொன்னார். இங்க என்ன சொன்னாரு? சாயலின்படி, தமது சாயலின்படி சிருஷ்டித்தார். தமது சாயலின்படியே சிருஷ்டித்தார், ரூபத்தின்படி அல்ல. எப்படி? சாயலின்படி உண்டாக்கினார், சாயலின்படி சிருஷ்டித்தார். ஆனா ரூபத்தை பத்தி பேசவே இல்லை. பேசியிருக்கான்? சாயலின்படி உண்டாக்குவோமாக, ரூபத்தின்படி உண்டாக்குவோமாக சொன்னார் இல்லையா? இப்ப சாயலின்படி உண்டாக்குனவர் என்ன சொன்னாரு? சாயலின்படி சிருஷ்டித்தார் போட்டிருக்கிறாரு. அடுத்த சொல்லியிருக்கிறாரு ரூபத்தின்படி போட்டிருக்காங்க. 27 போட்டிருக்க பாருங்க. ரூபத்தின்படி உண்டாக்கினார் சொல்லல. அப்ப ஒண்ணுதானே முடிச்சிருக்கிறாரு. என்ன முடிச்சிருக்கிறாரு? சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார். ஆனா ரூபத்தின்படி சிருஷ்டிக்கவும் இல்லை, உருவாக்கவும் இல்லை. சரிதானே? அப்படித்தானே? அப்போ அதனால்தான் நல்லது காணவில்லை. ஏன்னா இது முடிஞ்சாதான் நல்லது காண முடியும்.
உங்களை என்னையும் தேவ சாயலாக காணும்படி, தேவனுடைய ரூபத்தின்படி காணுகிற நாளில் தான் அது நல்லது என்று காண்பார். இல்லையா? இன்றைக்கு நீங்கள் நானும் நல்லதை காணும்படி கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எப்படி நம்முடைய சாயலாக உருவாக்கி இருக்கிறார். அவருடைய ரூபம் நமக்குள்ள உண்டாகும்படி, ரூபம் என்பது சுபாவத்தை குறித்தது இல்லையா? அவருடைய ரூபம் நமக்குள்ள உண்டாகும்படி கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் இல்லையா? அங்கே வாசிங்க, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயர் 1:3. Who being the brightness of his glory, Who being the brightness of his glory and the express image of his person, and the express image of his person, and upholding all things by the word. Okay, enough. போறோம். தமிழ் வாசிங்க. 3:3 பாஸ்டர். இல்ல 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், இயேசு பற்றி சொல்கிறார். இவர் அவருடைய பிதாவுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து, அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்தார். போதும் இல்லையா? பாருங்க எப்படி இருந்தார் இயேசு. எப்படி இருந்தாரா? பிதாவுடைய மகிமையின் பிரகாசமும் தன்மையின் சொரூபம். பிரகாசம் வெளிப்படுமா? தன்மை வெளிப்படுமா? தன்மை பிரகாசத்தை, தன்மை என்னது? மகிமையில வெளிப்படும் இல்லையா? உள்ள இருக்க தன்மை தான் என்னுடைய ஜீவிதத்தில் வெளிப்படும். நான் சாந்த விட வந்து என் வார்த்தையெல்லாம் சாந்தமா இருக்கும். நான் மகிழ்ச்சியான மனுஷன், வார்த்தையெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும். நான் சமாதான மனுஷனாக தான் சமாதானம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். நான் பொறுமையுள்ள மனுஷனாக தான் என் வாயின் வார்த்தைகள் கிரியெல்லாம் பொறுமை வெளிப்படுத்துகிறதா இருக்கும். இதுக்கு மாறானவைகள் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும். கோபமும் எரிச்சலும் புகைச்சலும் உள்ள இருக்கிற மனுஷன் பேசுனா என்னது அது சொல்ல வேண்டாம், எங்களுக்கு தெரியும் போ படிப்போம். இப்படிதானே? நமக்கு தெரிஞ்சதை சொன்னேன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றே சொன்னாங்கன்னு சொல்லுவீங்க. எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். நல்லவங்க என்ன சொல்லுவாங்க? ஓ அப்படியா, சரி சரி சரி, நாங்கள் சந்தோஷமாக போட்டுமே, அதான் எனக்கு தெரியுமேன்னு சொல்லக்கூடாது. அதான் எனக்கு தெரியுமே சொல்லக்கூடாது. எல்லாமே சந்தோஷமாக ஓடி சொல்கிறாங்க. என்ன சொல்லுங்க? ரைட் ரைட், சரி 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 சரி. அப்புறம் நான் சொன்னோம், நீங்கள் சொன்னீங்களே எனக்கே தெரியும் சொன்னேன் இல்லையா? நான் சொல்லாட்டி கூட பரவாயில்ல, அப்படி சொல்லாட்டி நஷ்டம் எனக்கு ஒன்றும் இல்லை. அப்போது யாருன்னா ஒருத்தர் நம்மகிட்ட ஒரு காரியம் சொல்லும்போது எங்களுக்கு தெரியும் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படித்தானே? அப்படி சொல்லக்கூடாது. அப்போது நம்முடைய தன்மை எப்படி இருக்கிறதோ அதுதான் வெளியே ஜீவித்து வெளிப்படும் இல்லையா? தன்மை உள்ளதாக இருக்கும் இல்லையா? உள்ள தன்மை இருக்கும், ஆனால் வாய் வார்த்தைகளில் நடவடிக்கைகள்லாம் தெரியும் இல்லையா? அப்படித்தானே? அப்போது நாம் பாவத்தில் சாயலில் உண்டாக்கப்பட்டு விட்டோம், இப்போ ரூபத்தை உண்டாக்கப்பட வேண்டும் இல்லையா? ஆனால் எந்த ரூபம்? தன்மையில ரூபம். சரியா? நம்முடைய பழப்பு, நம்முடைய காரியம் என்னன்னு பாருங்க, வாசிங்க. கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11, 12, 13. For what man knows the things of a man, save the spirit of man. நீ புக் கொண்டு வரல? பைபிள் கொண்டு வரல? என்னாச்சு? டைட் ஆகுதா? வெயிட் ஆகுதா? பைபிள் இல்லையா வீட்டில்? எங்கே? சர்ச்லையா? இல்லை, டானி ரோட் ரெஸ்டாரண்ட்டிங்களா? சரி சரி சரி. மொபைல் இல்லையா உனக்கு? சரி சரி சரி. மொபைல் இல்லையா? வாங்க வச்சுக்கிட்டானா? சரி. வேணா வேணா, நீ படி நீ படி. அவளுக்கு பழக்கத்தை கொண்டு உனக்கு உபயோகத்தை கொண்டு வந்துக்கிறேன். சொல்லுங்க, வாசிங்க. தமிழ் வாசியா? இங்கிலீஷ் வாசியா? தமிழ் வாசிங்க. மனுஷன் 11ஆம் அதிகாரம். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி, மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி, மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். போதும் பாருங்க. அப்போ தேவனை பற்றி அறிந்து அவரை போல மாற வேண்டுமானால் என்ன பெற்றிருக்கணும்? தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கணும். அவராலே அந்த வார்த்தையை பெற்றிருந்தா தான் அவரை போல மாற்றப்பட முடியும். ஏன்னா தேவனை முழுசாக பார்த்த ஒன்றும் கிடையாது, பார்த்தாலும் புரிஞ்சு கொண்ட ஒன்றும் கிடையாது. அப்படியா இருந்தால் நம்மளை யார் உருவாக்கணும்?
தேவன் தான் உருவாக்க வேணும். அப்படின்னா யார் உருவாக்குவா? தேவனுடைய ஆவி தான் உருவாக்க வேணும். தேவனுடைய ஆவி எது? வார்த்தை தான் தேவனுடைய ஆவி. அப்படித்தானே? யோவான் 6:63 வாசிங்க. யோவான் 6:63. John 6:63. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வாசி. It is the spirit that quickeneth, the flesh profiteth nothing. The words that I speak unto you, they are spirit and they are life. They are spirit and life. They are spirit and life. அப்போ வார்த்தை தான் மனுஷனுக்கு ஜீவியமா இருக்கும். அப்போ வார்த்தையின்படி ஜீவித்தா நான் அவரை போல மாற முடியும் இல்லையா? அப்போ இங்க வாசிங்க இல்லையா? இங்க எபிரேயர்ல இல்லையா? எபிரேயர்ல யாரை போல மாற வேணும்? தேவனை போல மாற வேணுமானா அவர் யார் எப்படி இருந்தார்? இயேசு தான் எப்படி இருந்தாரு? அவருடைய மகிமையின் பிரகாசமாய் இருந்தார். யாருடைய மகிமையின் பிரகாசமாய்? பிதாவுடைய மகிமையின் பிரகாசமாய் இருந்தார். அவருடைய தன்மையை வெளிப்படுத்துகிற சுபாவமுடையவராய் இருந்தார். நன்மையின் சொருபமாய் இருந்தார். எப்படி இருந்தாரா? பிதாவுடைய தன்மையை வெளிப்படுத்தத்தக்க சொருபமுடையவராய் இருந்தார். அப்படியானா என்னுடைய ஜீவியத்துல யார் வார்த்தை, அவருடைய வார்த்தையா இருக்கிற ஆவி இந்த வார்த்தையை கொண்டு நான் ஜீவித்தார் ஒழிய அவரை போல மாற முடியாது. எத்தனைக்கு அதிகமாய் அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை ஆவியோடு கூட ஜீவித்தோமையானால் நமக்கு என்ன உண்டாகும்? அவருடைய தன்மையின் சொரூபம் உண்டாகும். நம்ம மாற்றமடைகிறது மாம்சத்தை மாற்றமடைகிறோமா? ஆவிக்குரிய மனுஷன்ல மாற்றமடைகிறோமா? ஆவிக்குரிய மனுஷன்ல மாற்றமடைகிறோம். இப்படி உள்ளான மனுஷனுக்குள்ளதான் மாற்றம் ஏற்படுகிறது. அப்போ அந்த வார்த்தையை கேட்டு நான் ஜீவிக்கிற பொழுது உள்ளான மனுஷன் யாருடைய சுபாவத்தை கொண்டு வருகிறான்? பிதாவுடைய சுபாவத்தை கொண்டு வருகிறான் இல்லையா? அப்போ நாம எல்லாரும் மாறுகிறோம் என்பதற்கு அடையாளம் ஒன்னே ஒண்ணு, என்னுடைய ஜீவியம் மகிமை நிறைந்த பிரகாசமா இருக்க வேணும். ஜீவியம் எப்படி இருக்கணும்? பிரகாசமா இருக்கணும் இல்லையா? என்ன இப்படி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. என்ன இப்படி அப்படின்னு என்ன அர்த்தம்? புரியலன்னு அர்த்தம். ஆனா பிரகாசமா தான் புரியாம இருக்குமா? தெளிவா இருக்குல்ல? பிரகாசம் தெளிவா இருக்குன்னு அர்த்தம். நடவடிக்கை எல்லாம் தெளிவா இருக்கும். சந்தேகத்துக்கு எதுவாக இருந்தா இருக்கக்கூடாது. நம்முடைய கிரியைகள், இந்த வார்த்தைகள் சந்தேகத்துக்கு எதுவாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளையா அந்நியனுடைய பிள்ளைகளா என்று அறியக்கூடாதபடிக்கு தெளிந்த புத்தியா இருக்கணும். நம்முடைய காரியங்கள் தெளிவா இருக்க வேணும். யாரும் பார்க்குறவங்க எப்படி இருக்கணும்? தெளிவுள்ளதா இருக்கணும். நான் பேசுறது எல்லாம் கரெக்டா இருக்கணும். பார்த்தாலே தேவனுடைய மனுஷன் சொல்லணும் இல்லையா? தேவனுடைய மனுஷன் பத்தி தெரியணும். அப்போ நம்முடைய சுபாவத்துல மாறுதல் உண்டாகும், ரூபத்துல மாறுதல் உண்டாகும் இல்லையா? என்ன அவருடைய தன்மையின் சொருபம் மாறுபடிக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? வாசிங்க, இப்போ வாசிங்க 11 சொல்லுப்பா. மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி எவன் மனுஷனுக்குள்ளே அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை என்று ஒருவனும் தேவனுக்குரியவளை அறிய மாட்டான். அப்படியானா தேவனுடைய ஆவி எங்க இருக்கு? வசனத்துல இருக்கு. அப்போ அந்த வசனத்துக்குரிய வார்த்தைகளை அறிந்திருந்தால் அந்த சுபாவம் நமக்கு தெரியும். அதன்படி ஜீவிக்கும் போது நான் அவரை போல மாறும். அப்படியே வாசிங்க 14 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மொபைல் வச்சு பெரிய கஷ்டம். The natural man receiveth not the things of the Spirit of God. The natural man understandeth not the things of the Spirit of God. Things of the Spirit of God. For they are foolishness unto him. Neither can he know them because they are spiritually discerned. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷன், இப்ப பாருங்க, ஜென்ம சுபாவமுள்ள மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். தேவனுக்குரிய ஆவிக்குரியவை ஏற்றுக்கொள்ளான். ஏன்னா அவனுக்கு தேவனுடைய ஆவி இல்லை, அவன் ஜென்மஸ்பாவத்தில் இருக்கிறான். ஜென்மஸ்பாவம்னா உலகம், வீடு, வாசல், காரு, பங்களா, தின்றது, வைக்கிறது தான் பேசிட்டு. ஏன்னா ஜென்மஸ்பாவம் தான். அப்போ இந்த ஜென்மஸ்பாவம் மாறுறதுக்கு என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய வார்த்தையில் ஏற்றுக்கொள்ள வேணும். அப்படி சொன்னா ஜென்மஸ்பாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவளை ஏற்றுக்கொள்ளான். அப்படிலாம் பண்ண உலகத்தை வாழ முடியாது. அப்படி இருக்கே உலகத்தில் வாழ்றான்மா.
அப்புறம் ஏன் அந்த உலகத்தில் ஆவி ஆண்டவர் கொண்டு வந்தாருமா இல்லையா? ஏன் உலகத்தில் ஆவி கொண்டு வந்தாருன்னா ஜென்மஸ்மாவோட மனுஷனை தெய்வீக ஸ்மாவோட மனுஷனாக மாற்றி மகிமையிலே சேர்த்து கொள்ளுகிறது தான். அப்போது அவன் பிறக்கும்போதே இயேசு போலே பிறந்திருந்தா மகிமை இருக்கா அவருக்கு? இல்லை. இயேசு உங்களே நீ உண்டாக்கும் போது தேவனை போலே உண்டாக்கி இருந்தா மகிமைப்படுறது என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. எத்தனையோ குருவிகள்லாம் நம்மளோட அழகா இருக்கு பார்த்தீங்களா? குருவிகள் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? அப்போ அவங்க அழகு நம்மளோட அழகா இருக்காங்களே, அவங்க அழிந்து போறவங்க. ஆனா நம்ம எப்படி இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் சிவப்பா இருந்தாலும் ஒல்லியா இருந்தாலும் குண்டா இருந்தாலும் இல்லையா, அழகா இருந்தாலும் அழகு இல்லாம பண்ணாலும் காரியமே இல்லை. உள்ளான மனுஷன் தேவனை போல மாறுவான் இல்லையா? எப்ப மாறுவான்? ஆவிக்கிரியவர்களை ஆவியினாலே அருளப்பட்டபடி நாம் ஆட்களை ஏற்றுக்கொள்கிற போது அந்தப்படி ஜீவிக்கிற பொழுது ஜென்மஸ்பாவம் உள்ள மனுஷன் ஆவியினாலே தேவனுடைய ஸ்பாவத்தை பெற்றுக் கொள்கிறார். அப்ப ஜென்மஸ்பாவம் உள்ள மனுஷன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ ஜென்மஸ்பாவம் உள்ள மனுஷன் தெய்வீக ஸ்பாவம் உள்ளவனாக மாறும்படிக்கு என்ன வேணும்? தெய்வீக ஸ்பாவத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தையை வெளிப்படுத்தப்பட வேண்டும். அந்த வார்த்தையை வெளிப்படுத்துவதற்கு ஊழியக்காரர்களும் ஆவியானவரும் தேவை. ஊழியக்காரர் சொன்னா ஆவியானவர் இருந்தால் தான் வழங்கும். உங்களுக்குள்ள தேவ ஆவி இருந்தால் தான் அது ஏற்றுக்கொள்கிற கிருபை உண்டாரு. இல்லாட்டி அது அப்படி சொன்னா அப்புறம் எப்படி? அப்புறம் அது அந்த இது கொஞ்சம் போல இருக்கிற அறிவை வச்சுட்டு இப்படி எப்படி பேசிட்டு இருக்கிறது இல்லை, கொஞ்சம் போல இருக்கும். அதை வச்சு ரொம்ப பேசுறது இல்லையா? ஆனா நமக்குள்ள ஆவிக்குரிய நல்ல ஆவி இருந்ததுனாக்கா கரெக்ட் தானே இருக்கும். ஒரு நாள் வசனத்தை சந்தேகிக்குமே இடம் வராது. நிறைய பேர் வசனத்தை பற்றி சந்தேகிப்பாங்க. ஆமாம். ஆனால் வசனத்தை சந்தேகிக்காம ஆவினால பார்த்தாக்கா கொஞ்சம் பொறுத்து அதை நிரூபிக்கத்தான் பார்க்கணும், வெளியே அதை நிராகரிக்க பார்க்க மாட்டோம். தேவனுடைய பிள்ளையா இருக்கிறவன் தேவனுடைய வார்த்தை நிரூபிக்க முயற்சி செய்வானே அல்லாமல் நிராகரிப்பதற்கல்ல. நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? உனக்கு தேவ அன்பு இருக்குமானால், உனக்குள்ளே தேவ ஆவி இருக்குமானால், உனக்குள்ளே தேவ ஆவியானவர் இருக்கிறார்னு அர்த்தம். ஏன்னா தேவ ஆவி வரும்போது எப்படி வந்தது? தேவ ஆவி வரும்போது எப்படி வந்தது? ஆவியோடு கூட வந்தது, அன்போடு கூட வந்தது இல்லையா? வாசியம் பார்க்கலாம். ரோமர் 5:5 அப்படியே வாசிங்க. மேலும் அருளப்பட்ட நம்ம ஆவியில தலையிட்டு இருக்கீங்க. மேலும் அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நல்லா கவனிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பாருங்க, தேவ அன்பை பெற்றிருக்கிறவன் தேவ ஆவியை பெற்றிருக்கிறான். அது தேவ ஆவியை பெற்றிருக்கிறவன் தெய்வீக அன்பை பெற்றிருக்கிறான். தெய்வீக அன்பை பெற்றிருக்கிறவன் தேவனுடைய வார்த்தையை சந்தேகிப்பானா? நிரூபிப்பானா? நிரூபிப்பான். அல்லேலூயா. தேவன் இல்லாதவன் தான் தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணுவான்? வாக்குவாதத்துக்கு உட்படுத்தி அதை நிராகரிக்க விரும்புவான். நீங்க அநேகமா கிளம்பி இருக்கிறாங்க ஞானவான்னு சொல்லிட்டு. ஏத்தோருக்கு பேசிட்டு சிந்திச்சுட்டு இருந்தேன். ஒருத்தர்கிட்ட பேசினாரு. சாராள்கிட்ட கேட்காமலே போய் அந்த பலியிட போயிட்டாரு. ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? ஈசாக்க பலி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாரு? சாராள்கிட்ட சொல்லாமலே போயிட்டாரு. ஏன்னா சொன்னாக்கா அந்த அம்மா சண்டை போட்டு ஊரை கூட்டி பிரச்சனை ஆக்கிட்டு இருக்கு, போக முடியாமல் போயிடும் இல்லையா? அதனால அதிகாலையிலே எடுத்து போயிட்டாரு. வேலைக்காரன் மட்டும் கூட்டிகிட்டு அதிகாலையிலே எடுத்து போயிட்டாரு இல்லையா அப்படின்னு சொன்னேன். அப்போ பாருங்க, அந்த காரியத்தை நிறைவேற்றும் பொருட்டு என்ன சீர்மா செஞ்சிருக்காரு ஒழிய இல்லையா, அது தடையாக முடியும் செய்யலை. அது தடையாகிறதுக்கு என்ன வழி இருக்கு? எப்பா எல்லாம் ஒரு சின்ன ஃபீஸ்ட் வச்சுக்கலாம், இன்னைக்கு தான் கடைசி நாள். எப்படி? நீ தான் கடைசி நாள், நான் மரியாமலை கூப்பிட்டு போகிறேன், அங்கே கொண்டு பண்ணிட்டுருவேன். ஏம்மா சாராவா, நம்ம ஒரு வீட்டில் ஒரு ஃபீஸ்ட் வச்சுக்கலாம், பிள்ளையோட சேர்ந்து எல்லோரும் கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கட்டும், சாப்பிட்டுட்டோம், நான் மத்தியானம் 1 மணிக்காக போயிட்டு 4 மணிக்கு இது பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னால் ஊருக்கு போக முடியுமா? ஒரே 2 துண்டாயிடும் இல்லை? நயா 100 வருஷம் கழிச்சு பிள்ளை பிறந்திருக்குது, அதை கொண்டு போய் அடக்கம் வந்து பலியிட போறியா? பைத்தியமா உனக்கு? கத்தெல்லாம் உன்ட்ட பேசலாமா இல்லையா? அதனால் கரெக்டாக போயிட்டாருன்னு சொன்னேன். அவர் சொன்னார், அது கரெக்டு தான். அவர் எம்டியூ என்னது பிடிஹெச் அப்புறம் எம்டியூ அதில் இன்னும் பிஹெச்டி இதை பண்ணியிருக்காரு. பெரிய பயங்கர படிப்பு, மண்டையில் முடியே கிடையாது, பயங்கர படிப்பு. என்ன அவ்வளோ படிச்சுக்கிறார். அது சொன்னார், நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அது பார்த்தீங்களா அதுக்கப்புறம் வந்து சாராள் பற்றியே பேச்சு வந்துருக்கா பார்த்தீங்களா அப்படின்னாரு. எனக்கு தெரியலையே, நான் அதெல்லாம் காமிப்பேன். சாராள் எப்போ பேசினான்னு கேட்க முக்கியமாக நமக்கு முக்கியம். சாராள் பற்றி பேச்சே வரல. அப்படியா? ஆமாம். என்ன எப்போ வந்ததுன்னா அடக்கம் பண்ணும்படி தான் வந்ததான். அடக்கம் பண்ணும்போது மட்டும்தான் இந்த பிரேதம் என் கண் முன் காணப்படாதபடிக்கு அதை அடக்கம் செய்ய எனக்கு இடத்த கொடுன்னு கேட்பான் ஒரு ராஜா கிட்ட. யார் கேட்பான்? ஆபிரகாம் கேட்பார். என்ன கேட்பாரு? இந்த பிரேதம் இந்த மனைவின்னு சொல்ல மாட்டாரு. முதல்ல இந்த பிரேதம் என் கண் முன் இராதபடிக்கு
அதை அடக்கம் செய்ய எனக்கு ஒரு இடம் கொடு அப்படின்னு கேட்பான். அப்பதான் வந்துக்குது. அது வரைக்கும் சாரா அவர்கிட்ட பேசவே இல்லாம நான் ஞானம் பாரு இல்லை. அதாவது ஆபிரகாம் செஞ்சது தப்புன்னு சொல்ல வர்றாங்க. ஆபிரகாம் செய்யறது தப்பு. ஆபிரகாமுக்கு மனைவியா சாராவை கொடுத்தது யாரு? சாராவுக்கு ஆபிரகாம் அதிகாரம் கொடுத்தது யாரு? கர்த்தர். சாராவுக்கும் ஆபிரகாமுக்கும் பிள்ளை கொடுத்தது யாரு? கர்த்தர். இந்த கர்த்தருக்கு பலியிட போனா இந்த அம்மா பேச மாட்டாங்களாம். அது நியாயம் சொல்லுவாங்கன்னு ஒருத்தர். அது எந்த மாம்சிகமான சிந்திக்கிறாங்க இல்லையா? மாம்சிகமா சிந்திக்கிறாங்க இல்லையா? அப்போ அதிகமா சொந்த மூளை உபயோகிக்கிறவங்க வசனத்தை நிரூபிக்க நிராகரிக்க விரும்புவார்கள். வசனத்தை நிராகரிக்க பார்ப்பார்கள். அப்போ இங்க நமக்குள்ள ஜென்ம சுபாவம் இருக்கு, மட்டும் தெய்வீக சுபாவம் நமக்குள்ள வராது. தெய்வீக சுபாவம் வர வேண்டுமானா நான் ஆவிக்கிறவளா இருக்க வேணும். நான் தேவன் பை நிறைந்தவன், தேவன் பையெல்லாம் நிறைந்தவனா இருக்கணும். பரிசுத்த உள்ளவங்க கூட என்ன வந்திருக்கும்? எவனுக்கு தேவன் பை இல்லையோ அவன் பரிசுத்த பெறாதவன் தான். அந்நிய பாஷை பேசலாம், தீர்க்கதரிசனம் கூட சொல்லலாம். அன்பு இல்லைனாக்கா அவன் தேவனை அறியான்னு போட்டுருக்கான். அப்படிதானே? ஆமா, அன்பு இருக்கணும், நிறைவா இருக்கணும் அன்பு. சரிதான் போகணும். ஓகே ரைட் ஓகே அப்படின்ட்டு போகணும். நான் முட்டாளாடுவோமா என்ன? யார் முன்னாலும் முட்டாளாக இருக்கக்கூடாது. கர்த்தர்னால தான் முட்டாளாக இருக்கக்கூடாது. மனுஷன் முன்னால் முட்டாளாக இருக்கலாம் இல்லையா? இயேசு பதிலே சொல்ல, எல்லாம் சந்தோஷம் எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? இயேசு பிலாத்து விசாரிக்கும் போது பதிலே சொல்ல இயேசு இல்லையா? எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி ஆச்சரியப்பட்டிருப்பாங்க சொல்லு பார்க்கலாம். அப்படிதான் போட்டிருக்கு. அவர் பேசாமல் இருந்தால் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கும் இல்லையா? என்ன ஆச்சரியப்பட்டிருப்பாங்க சொல்லு பார்க்கலாம். என்ன ஆச்சரியப்பட்டு சொல்லு. ஒருத்தர் சொல்லிப்பான், நல்லா பேசுவார், ஏன் பேசாமல் இருக்கார் சொல்லியிருப்பான் இல்லையா? இல்லையா? இவர் தான் நியாயம் இருக்க பேச வேண்டியது, ஏன் பேசாமல் இருக்கார் சொல்லியிருப்பான். ஒன்றும் பேச விடுவாங்க. என்ன உடுப்பு உடுத்துனாங்க ஊற்றுங்க பற்றியா? பிலாத்தை கண்ட உடனே அடக்கி வாசிக்கிறான் பார். எப்படி? பிலாத்தை கண்ட உடனே அடக்கி வாசிக்கிறான் பார் சொல்லிப்பாங்கல்ல. எப்படிலாம் ஆச்சரியப்படுவாங்க. இவ்வளோ அற்புதங்கள்லாம் பண்ணா ஏன் அந்த ஆளை பார்த்து பயந்துருக்க சொல்ல வேண்டியது தானே? சொல்ல முடியலையே. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? இவர் சொல்லாமல் இருக்கிறாரு, ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பேசினால் ஆச்சரியப்படுவார்கள், இயேசு பேசாமல் ஆச்சரியப்படுவார்கள். ஏனென்றால் இவன் ஜனங்களுக்கு முன்பாக தன்னை ஞானமான வெளிப்படுத்தவில்லை, தேவனுக்கு முன்பாக ஏற்றவனாக வழங்குகிறார். அவர் ஞானத்தினால் பேசியிருந்தா வாயை மூடி இருக்க முடியும். உன் பிரமாணம் எப்படி சொல்லலையா, உன் வேதம் எப்படி சொல்லியான்னு கேட்டால் என்ன பண்ணாரு? எல்லா பரிசையில வாயை மூடிக்குவாங்க இல்லையா? ஆனா கர்த்தர் சொன்னாரு, ஒன்றும் சொல்லலை, பேசாமல் இருந்தார். நீ ஒன்றும் பேசுவதில்லையான்னு கேட்டாங்க இல்லையா? அப்ப அவர் சொன்னாரு, ஏன் சொன்னாரு? ஏன் சொன்னாரு? அவர் கேட்பா, அடுத்து கேட்பாரு, நீ இல்லத்துக்கு ராஜாவாமே அப்படின்னு கேட்டா, நீ சொல்லுறபடிதான். அப்புறம் அப்போ நீ இந்த யூதருக்கு ராஜாவா நீ அப்படின்னு கேட்பாரு. ஆமா, நீ சொல்லுறபடிதான். அப்படி எந்த ராஜ்யம் இந்த பூமிக்குரியதல்ல. என்ன சொன்னாரு? இந்த ராஜ்யம் பூமிக்குரியதில்லை. ஒருவேளை இந்த ராஜ்யம் எனக்கு பூமிக்குரியதா இருந்தால் என்னுடையவர்களோடு போரிட்டு இருப்பார்கள் சொன்னாரா? இப்போ அவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல அவருக்கு இல்லையா? இதே வார்த்தை அங்கே என்ன சொன்னாரு? பேர்கிட்ட சொன்னாரு, வாழால காதை வெட்டுவான் இல்லையா? அப்போ என்ன சொல்லுவாரு? ஏன் சொல்லுவாரு? வாள் எடுத்து உரையில போடுனாரு. அதுதான் சரி தெரியும். இப்போ நான் சொன்னா லேகியன்களை கத்த அனுப்புவார். இப்போ இவங்க அழிக்கணும்னாக்கா லேகியனை கத்து நான் வேண்டிக் கொண்டால் கத்த லேகியன் அனுப்புவார். லேகியன்னா 6000 பேர், மினிமம் 6000. ஒரு கூட்டத்தில் 6000 பேர் தான் அது பேர் லேகியன் பேர். நான் பட்டாலியன் சொல்கிறேன்ல, பட்டாலியன் அந்த மாதிரிலாம் சொன்னேன்ல, அது மாதிரி ஸ்குவாடு இது. ஆமாம், ஸ்குவாடு பட்டாலியன். ஆமாம், இன்னும் இப்போ நிறைய பேர் உள்ள மிலிட்ரி ஆர்டரில் அதில் ஒன்றுக்கும் நம்பர் இருக்குது. இத்தனை மேலே இருந்தாங்க, இதுக்கு மேலே இருந்தால் அப்படின்னு ட்ரூ அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போது இந்த லேகியன் அனுப்புவானார். லேகியன் 6000 பேர் பார்ப்போம். 5 லேகியன் அனுப்பிச்சா 30,000 பேய்கள் வந்துடும், ஆவிகள் வந்துருக்கும் இல்லையா? அப்போ சொல்லுவார். பாருங்க, அதெல்லாம் கடைசியாக சொன்னார். அப்போ எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. தப்பிக்க கூடும் ஆனாலும் தப்பிக்கவில்லைன்னு சொல்கிறார் இல்லையா? எப்போ ஏன் அப்போ தான் சொன்னார் தேவனுடைய குமாரனா? ஆமான்னாரு. ஏன் சொன்னார்? இனிமேல் ஒப்பிச்சாச்சு, எங்கே சில அறியத்துக்கு மாற்ற மாட்டாங்க, அதனால ஒப்பு கொடுத்தார். முன்னாடி சொன்னாரா? சொல்லியிருந்தா அறைய மாட்டாங்க இல்லையா? அப்போ பாருங்க, ஜென்மஸ்பாவம் உள்ள மனுஷரை அங்கீகரிக்கப்படும்படிக்கு, மனுஷன் நம்மை புகழும்படிக்கு ஜீவிக்கிறவனா இருக்கிறான். ஆனால் ஆவியினால ஜீவிக்கிற மனுஷன் எப்பொழுது பேச வேண்டும், எதை பேச வேண்டும், எந்த அளவில் பேச வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு ஏற்றவனமாய் பேசுகிறான், தேவனுக்கு ஏற்றவனமாய் சிந்திக்கிறான். நம்ம என்ன பண்ணுவோம்? நான் ஞானவான் வெளிப்படுத்தும்படி தான் பேசிட்டு இருப்போம் இல்லையா? அப்போ ஜென்மஸ்பாவம் உள்ள மனுஷன் எப்படி இருப்பான்?
தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்த மாட்டான். அவன் ஜீவிக்கிற தேவனுடைய சுபாவத்தை கொண்டு ஜீவிக்க மாட்டான். தேவனுடைய சுபாவத்தை கொண்டு ஜீவிக்க மாட்டான். தேவனுடைய சுபாவத்தை கொண்டு ஜீவிக்கலன்னா அவனுக்குள்ளான மனுஷன் தேவனை போல மாற முடியுமா? அது இயேசு போல காணப்பட முடியுமா? இல்லையா? அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஜீவிக்கிறது தான் என்னது? ஆவிக்குரிய ஜீவியம். இது தேவனுடைய வார்த்தையை கொண்டு தான் ஜீவிக்கணும். ஏனென்றால் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டவர்கள் தான் நல்லது என்று கண்டார். இப்ப இந்த மனுஷனும் நல்லவனாக காணப்பட வேண்டுமானால், இந்த மனுஷன் உண்டாக்கின நல்லது என்று காணப்பட வேண்டுமானால், இந்த மனுஷனும் வார்த்தையினாலே பூர்ணப்படுத்தப்பட்டு அப்படியே ஆயிற்று என்று சொல்ல வேணும். இல்லையா? இந்த எல்லாத்தையும் வாசிங்க. ஆதிகாமத்துல அப்படியே ஆயிற்றுன்னு போட்டு வாசிங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவினை உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. எப்படியா? ஆமா. என்ன செஞ்சாரு? அதுக்கு அப்படியே ஆகிறதுக்கு என்ன பண்ணாரு? பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தின் என்றும் ஜலத்தை பிரிக்க கடவுது என்று சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. சொன்னா வார்த்தை அப்படியே ஆக்கும். மனுஷனையும் தேவனுடைய சாயலாகவும் தேவன் ரூபத்தின்படி உண்டாக்கப்படுவானாக என்று சொன்னால் அன்றைக்கே நீங்களும் நானும் தேவனுடைய சாயலாக இருந்திருப்போம், தேவன் ரூபத்தின்படி காணப்பட்டிருப்போம். அவருக்கு என்ன மகிமை இருக்கு? இல்ல. அவர் மனுஷனை தேவதூதரிலும் சற்று சிறியனாக்கினாராம். யாரை காட்டிலும்? தேவதூதர்களை காட்டிலும் சற்று சிறியனாக்கினார். தேவதூதர்களை காட்டிலும் தேவன் பெரியவர். மனுஷன் தேவதூதனை காட்டிலும் சற்று சிறியவன். ஏன் சற்று சிறியவன்? நாம் ஆவிக்குரியவளாக இருந்தாலும் தேவ ஆவிகள் ஆவிகள் எல்லாம் ஆவிகளாக இருந்து ஏஞ்சல்ஸ் தேவதூதர்களாக இருக்கிறாங்க. நாம் அப்படி இருந்தும் கூட நாம் எப்படி இருக்கிறோம்? மாம்சத்துக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியா இருந்தா நம்ம எங்க வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எல்லாமே தெரியும், தூரத்திலிருந்து தெரியும், எல்லாத்தையும் கேட்க முடியும். இல்லையா? ஆவிகளா இருந்தால் நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் மாம்சத்தினாலே அளவிடப்பட்டிருக்கிறோம். மாம்சத்தினாலே அளவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். எப்படி? நாம் ஆவிக்கிறவர்களாக இருந்தாலும் கூட, தேவனுடைய சாயலாக இருந்தாலும் கூட, தேவனாலே பிறப்பிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட, நாம் மாம்சமான சரத்துக்குள்ளே இருக்கிறபடினால் நான் என்னவா இருக்கிறோம்? சற்று சிறியவராக இருக்கிறார். தேவதூதர்களை காட்டிலும் சற்று சிறியவராக இருக்கிறோம். இப்பொழுது தேவதூதர்களை காட்டிலும் சற்று சிறியவராக இருக்கிற நம்மை தேவதூதர்களையும் தாண்டி தேவனை போல மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார்? தேவதூதரிலும் சற்று சிறியவராக இருந்த நம்மை கர்த்தர் எப்படி மாற்றுகிறாரா? தேவதூதர்களையும் தாண்டி என்ன பண்றார்? தேவ சாயலாகவே மாற்றுகிறாரா? இல்லையா? அதுதான் மகிமை அவருக்கு. அதுக்கு என்ன மகிமை? சாதாரண மனுஷனை இல்லையா? மனுஷன் யாரு? புல்லுக்கொப்பானவன் இல்லையா? புல்லுக்கொப்பானவன், காலையில் பூத்து மாலையில் பாடி போகிறவன் இல்லையா? வேகம் போல கடந்து போகிறவன் இல்லையா? புகையை போல ஒழிந்து போகிறவன். அப்படிப்பட்ட மனுஷனை என்ன பண்றார் கர்த்தர்? தேவதூதர்களை காட்டில் மேன்மையாக்கி தேவனை போலவே மாற்றி விடுகிறார். அப்போ தேவனை போல மாற்றுவதற்கு தேவன் என்னவா இருக்கிறார்? வார்த்தையா இருக்கிறார். வாசிங்க யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்போ அந்த வார்த்தையின்படியே நீங்களும் நானும் ஜீவித்தோமேயானால் ஜென்ம ஸ்பாவத்தை வார்த்தையினாலே அழித்து தெய்வீக ஸ்பாவத்தை சொந்தமாக்கி கொள்கிறோம். புரியுதா உங்களுக்கு? வார்த்தை தானே தேவன். அப்போ அந்த வார்த்தையை ஆவியானவர் வெளிப்படுத்தினால், அந்த ஆவியை கொண்டு நடத்தினார், அந்த வார்த்தையை கொண்டு நாம் ஜீவித்தோமே. ஆனால் ஜென்ம சுபாவமுள்ள மனுஷனா இருந்த நான் இப்பொழுது தெய்வீக சுபாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் சொந்தமாக்கி கொள்கிறேன். எப்படி? என் ஜீவியத்தினாலே. எதை கொண்டு ஜீவிக்கிறதுனாலே? என் தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஜீவிக்கிறதுனாலே, ஆவியானாலே போதிக்கப்படுகிறனாலே. வார்த்தை மாத்திரம் இல்ல, ஆவியானாலே போதிக்கப்படுகிறனாலே என்ன பண்ண? வார்த்தையினாலே உள்ளான மனுஷன் உருவாக்கப்படுகிறான். வார்த்தை உண்டாக்கப்படுகிறதும் அப்படியே ஆகும். வார்த்தையை உண்டாக்கப்படுகிற எதுவும் அப்படியே ஆகும். எல்லாத்தையும் அப்படிதான் சொன்னாரு. வார்த்தையை சொன்னா உண்டாக்கிட்டு இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நம்ம அந்த வார்த்தையினாலே உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். வார்த்தையின்படி ஜீவிக்க உள்ளான மனுஷன் எப்படி இருப்பான்? தேவ சாயலாக மாறுவான். தேவனுடைய ரூபத்தின்படி மாறுவான். அவருடைய தன்மையின் சொரூபத்தின்படி மாறுவான். அப்போ நம்ம அதிகமான பிரசங்கம் கேட்கறதுனாலையோ, அதிகமான வசனத்தை படிக்கிறதுனாலையோ லாபம் இருக்கு. எப்போ? நம்முடைய சுபாவத்தை மாற்றும் போது, அந்த ஜென்ம சுபாவத்தை மாற்றி தெய்வீக சுபாவத்தை கொண்டு போது கர்த்தர் நமக்கு அதுக்காக உண்டாக்கி இருக்கிறார். எதுக்கு உண்டாக்கி இருக்கிறார்? வாசிய பார்க்கலாம். ரோமர் 8:29 வாசிங்க. ரோமர் 8:29.
குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். யாருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஆமா, நாம் அவருடைய குமாரனுக்கு சாயலுக்கு ஒப்பாய் இருந்தால் அவருக்கு சகோதரராக இருப்போம். இயேசுக்கு எப்படி இருப்போம்? நம்ம சகோதரராக இருப்போம். தேவனுக்கு பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளாக இருப்போம். இயேசுவுக்கு சகோதரனாக இருப்போம். இயேசு இருப்பார், முதற் பேராளராக இருப்பார். மனுஷனாக வந்து தெய்வீகத்தை திரும்பி பெற்றுக்கொண்டவர் இல்லையா? அதனால அவரை போல நாம் மாற்றப்படுவோம். ஆனால் அவர் என்ன இருந்தாரு? ஆதியில் என்ன இருந்தார்? அவரு வார்த்தையா இருந்தார். அப்படியானால் இயேசு போல் நீங்கள் நான் மாற்றப்படும்படிக்கு வார்த்தையை கேட்டோமே, ஆனால் அந்தபடியே ஜீவித்து ஜென்ம ஸ்பாவத்தை அழித்து தெய்வீக ஸ்பாவத்தை சொந்தமாக்கிக் கொள்கிற பொழுது நிச்சயமாக நமக்குள்ளே தேவனுடைய சாயலும் அவருடைய ரூபமும் உண்டாகும். அந்த ரூபம் உண்டாக போனா தேவனை அறிந்திருந்து புண்ணியம் இல்லை இல்லையா? யூனிவர்சிட்டி போறோம் இல்லையா? அட்மிஷன் கிடைக்க கஷ்டம் தானே இல்லையா? அப்படி ரொம்ப கஷ்டம் இல்லையா? யூனிவர்சிட்டியில் அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கிடைக்க ரொம்ப கஷ்டம். அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி காலேஜ் பிரசிடென்சி காலேஜ் தனியாக இருக்குது. அதில் கிடைக்க ரொம்ப கஷ்டம். ஃபீஸும் ரொம்ப கம்மி. அதுக்கு ஒன்று இன்னொன்று கிட்டாபு இல்லை. அதில் டிகிரி வேணா பெரிய மரியாதை. அப்போது யூனிவர்சிட்டி இடம் கிடைக்கிறது முக்கியம். ஆனால் எது முக்கியம்? டிகிரி வாங்கணும், அதுதான் முக்கியம் இல்லை? யூனிவர்சிட்டி அட்மிஷன் வாங்குறது யார்கிட்ட காசு கொடுக்குற வாங்கிடலாம் இல்லையா? அது என்ன பண்ணணும்? டிகிரி வாங்கணும். அதுபோல நாம் தேவனை அறிந்திருக்கிறோம், வார்த்தையில உபதேசிக்கப்படுகிறோம், வார்த்தையை அனுதினம் தியானிக்கிறோம், அவராலே பிரசங்கத்தை கேட்கிறோம், இதில் மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஆனால் மிகுதியான மகிழ்ச்சியும் மெய்யான மகிழ்ச்சியும் அதை சுபாவமாக்கி கொள்ளும் போதுதான் உண்டாகும். எப்படி அந்த தெய்வீக சுபாவத்தை வார்த்தை மூலமா ஏற்றுக்கொண்டு அந்த சுபாவத்தை வெளிப்படுத்துகிறதாக நான் ஜீவிக்கிற பொழுதுதான் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் அழிந்து போகிறான், தெய்வீக சுபாவம் உள்ள மனுஷன் பெரிய வருகிறான் இல்லையா? அப்ப அனுதினம் நம்முடைய ஜீவிதத்தில் என்ன இருக்கணும்? அவருடைய சாயலாக மாற வேண்டும். அவருடைய சாயலாக மாறணும். நினைக்கிறது வார்த்தை தான் முக்கியம். வார்த்தை யார் சொல்லித்தரணும்? யார் சொல்லித்தரணும்? ஆவியான சொல்லித்தரணும். பாச சொல்லித்தரணுமா? பாச சொல்லி கொடுத்தா உங்களுக்கு சரியா இருந்ததுன்னா, உங்களுக்குள்ள ஆவியான இருந்தாருனாக்கா பாச சரியா சொன்னா அவ்வளவு போல உள்ள யார் சொல்றாரு? யார் சரின்றா? ஆவியான சரின்னு சொன்னாரு. அதே தப்பா சொன்னா உடைய பாஸ்டர் தப்பா சொன்னாங்க அப்படின்னு தேடும். ஏன்னா அது உள்ள ஆவியான ஒத்துக்கலன்னு அர்த்தம் இல்லையா? அப்படியானால் நமக்குள்ளே ஆவியான இருந்தாரே, ஆனால் போதிக்கப்படுகிற வசனங்கள் நமக்கு சரிவர விளங்கும். அவரே நம்மை போதிக்கிறவராக இருக்கிறார். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரோடு பேசும்படிக்கு நம்ம எங்க பேசிட்டு இருக்கணும்? எப்படி பேசணும்? நம்முடைய ஆவினாலே பேசணும். எங்க நடக்கணும்? வேலை இங்க நடக்கணும். கரெக்ட், இங்க நடக்கணும். எப்பவும் இங்க பேசணும். மனுஷங்களோட பேசினா குழப்பம்தான் வரும். இங்கே பேசிட்டு இங்கே ஆவியானவர் என்ன இருப்பாது அப்படி இங்கே மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தால் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக வரும். பிரசங்கம் பண்ணும்போதே வரும். பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வரும். இந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இந்த வந்தப்போ தான் வந்தது எனக்கு. இது வரைக்கும் எத்தனை வருஷம் படிச்சுருந்த பாட்டு, எல்லா பாட்டாக தானே எழுதுறாங்க. ஆனால் இன்னைக்கு தான் படிச்சு வருது. யார் சார் தராத? கர்த்தர் தருகிறார். அப்படியானால் நாம் ஆவியினாலே அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஜென்ம சுபாவத்தை மாற்றுகிறோம். ஆனால் ஆவினால் என்பது அவருடைய வார்த்தையை கொண்டு ஜீவிப்பது தான். அப்போ அவருடைய வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்படுகிற பொழுதுதான் அப்படியே ஆயிற்று. எந்த இது எப்படி ஆயிற்று? ஒன்றிருத்தால் வாஸ்தவம்ல யாதேவும் நமது ரூபத்தின்படியும் நமது சாயலின்படியும் உண்டாக்குவோமாக சொன்னார்ல, அது அப்படியே ஆயிற்றுன்னு முடியும். எப்படி? வசனத்தாலே ஜீவிக்கிற பொழுதுதான் அது அப்படியே ஆகும். அப்படியே ஆகினால்தான் தேவனுடைய நோக்கம் நிறைவேறும். அப்படியே ஆயிற்று என்று சொல்லாம விட்டார் கர்த்தர். ஏன்? அவர் வார்த்தையில் உண்டாக்கல. நம்மள மற்றவங்களாம் வார்த்தையில் உண்டாக்கினா அப்படியே ஆயிற்று, உண்டாக்கினார் அப்படியே ஆயிற்று, சொன்னார் அப்படியே ஆயிற்று, சொன்னார் அப்படியே ஆயிற்று. இப்போ நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறார், நம்ம அப்படியே ஆகணும். இப்பொழுது நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தம்முடைய மனதை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு அந்தபடியே ஜீவிக்கும் பொழுது நாமும் அப்படியே மாறிவிடுவோம். எப்படி? அவருடைய சாயலின்படியையும் அவருடைய ரூபத்தின்படியே மாற்றப்படுவோம். எல்லாம் கொஞ்சம் பண்ணுங்க. சத்தியத்தை அறிகிறோம், வார்த்தை அறிகிறோம்.
ஜென்மஸ்வா மாறத்தக்கதாக, ஜென்மஸ்வா மாறத்தக்கதாக நாங்கள் ஆவிக்குரியனாலே கர்த்தாவே ஜென்மஸ்வாத்தை அழித்தவர்களாய் தெய்வீக சுவாத்தை சொந்தமாக்கி கொண்டவர்களாய் ஆண்டவரே தம்மை போல மாறினபடியாய் ஆண்டவரே நீர் சொன்னபடியே கர்த்தாவே தமது சாயலாகவும் ரூபத்தின்படி மாற்றப்பட்டவர்களாய் உம்முடைய சமூகத்தில் காணப்பட என் தேவனான கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாய் காணப்பட எங்கள் ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய குறைவுகள் சகலவற்றை மாற்றி கர்த்தாவே தம்முடைய பூர்ணம் நிறைவேறும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் தம்முடைய சாயலா மாற்றப்பட்டவர்களாக, தம்முடைய ரூபத்தின்படியே மாற்றப்பட்டவர்களாக அதை ஜீவிக்க வார்த்தை செவி கொடுத்தவர்களாய், வார்த்தையை நான் கை கொண்டவர்களாய் அந்தபடியே ஜீவிக்கிறவர்களாய் ஜீவித்து ஜென்ம சுபாவத்தை அழித்து தெய்வீக சுபாவத்தை சொந்தமாக்கி தம் முன்பாக காணப்பட்ட உதவி செய்யும். அதை வந்த ஒரு பேர் வர ஆசீர்வதிமையா. நம்முடைய திவ்ய சமூக கூடங்களை போதித்து நடத்தட்டும் ஆண்டவரே. நம்முடைய திவ்ய சமூக கூட இருக்கட்டும் கர்த்தாவே. ஆவியானவர்தாமே அவரோடு இடைவிடுவார்களாக ஒருவரோடு கூட நடந்து கர்த்தாவே அவருடைய போதித்து நடத்தக்கூடிய பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காலை செய்தலும் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.